ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னிங். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்னைக்கு மோட்டார் எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது, எம்பி லேப்ல எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணிட்டேன், ஸோ ஒரு மோட்டார் இருக்குன்னா நான் ஒரு ஸ்டெப்பர் மோட்டார் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு மோட்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு மோட்டார் இருக்கு. நான் ஒரு மோட்டார் எடுத்துக்கிறேன். இந்த மோட்டருக்குள்ள ஷாஃப்ட்லாம் இருக்கும், ஷாஃப்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதுதான் சூப்பர் மோட்டர். ஸோ இதில் என்னென்ன இருக்கும்? ஸோ இதில் வந்து மொத்தம் 4 செட் ஆஃப் பின்ஸ் இருக்கும். 1 2 3 4. ஸோ நான் வந்து இதை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இதை வந்து ஏனும் இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இது ஏ, அடுத்தது இது பி, இது சி, இது நான் டின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆக்சுவலாக 8051 பண்ணுற அதே இதுதான். பட் ஆனால் இங்கே வந்து நம்ம வேற ஒரு மோட்டர் நம்ம யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ இதோட லாஜிக் எப்படி நம்ம எழுதுறதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன இதெல்லாம் இருக்கு? ஏ இருக்கு, அப்புறம் பி இருக்கு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு சி இருக்கு, அப்புறம் டி இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இதோட ஆங்கிள் தெரியும். ஸோ ஆங்கிள்னா எப்படின்னா, இப்போ வந்து இதுனா உங்களுக்கு வந்து 45 டிகிரி, அப்புறம் இது வந்து உங்களுக்கு 180 டிகிரி, அதே மாதிரி இது 360 டிகிரி, இது ஆசட்ஸ் 225, அப்புறம் 315, அந்த மாதிரி உங்களுக்கு டிகிரி அலோகேட், எல்லாத்துக்குமே டிகிரி அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து லைக் நான் இங்கே வந்து, ஸோ இது வந்து நான் 90 டிகிரி. ஸோ இது வந்து நான் 90 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 45 டிகிரியா. ஸோ இது வந்து 45. ஸோ இது 45 டிகிரி. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 45. இது வந்து 45 டிகிரி. இது 45 டிகிரி. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோன்னு வருமா? 0 டிகிரின்னு வரும். அதே மாதிரி இது உங்களுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு 135. எல்லாமே ஆக்சுவலாக 45 45 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இங்கே வந்து மொத்தம் 9 டிகிரிஸ் ஆஃப் பிளேன்ஸ் இருக்கும், 135. அதே மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா இதோட டிகிரி ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 225 வரும். இது வந்து 270 வரும். அதே மாதிரி இங்கே வந்து 315 வரும். ஸோ ஆக்சஸ் 360னா ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் 360. ஸோ ஆக்சஸ் நம்ம வந்து 360 போட்டுக்கிறோம். ஸோ போட்டுட்டு லைக் இதுதான், இவ்வளோ போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு 0 டிகிரி வேணும். ஸோ 0 டிகிரி வேணும்னா நம்மளுக்கு எதை ஆக்டிவேட் பண்ணணும்? ஏ ஏங்கிற அந்த இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட்னா 1, அந்த பின்னை நம்ம ஆன் பண்ணணும். ஸோ நான் நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிக்கிறேன். அப்ப ஆன் பண்ணணும்னா மீதி எல்லாம் எப்படி இருக்கணும்? நம்மளுக்கு ஜீரோ ஸ்டேட்ல இருக்கும். ஸோ மீதி எல்லாத்துக்கும் நான் 0 கொடுத்துக்கிறேன். ஓகே. அடுத்தது நம்மளுக்கு 45 டிகிரி. நம்மளுக்கு இங்க இருக்கிற அந்த 45 டிகிரி, இது 45 டிகிரி. ஸோ நம்மளுக்கு 45 டிகிரி எங்க இருக்கு? இந்த மோட்டர்ல இந்த சைடு இருக்கு. ஸோ இந்த சைடு இருக்குன்னா நம்ம எதுவும் ஆக்டிவேட் பண்ணணும். இந்த இருக்கிற ஏவும் இங்க இருக்கிற பியும் ஆக்டிவேட் பண்ணணும்.
ஸோ ஏவும் பிக்கும் நம்ம 1 போட்டுக்கலாம், மீதி ரெண்டுக்குமே நம்ம 0 போட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது 90 டிகிரி. ஸோ ஒன்லி 90 டிகிரி. 90 டிகிரினா பி மட்டும் ஆக்டிவேட் பண்ணா போதும். ஸோ பியை ஆக்டிவேட் பண்ணுங்க. 0 0 0. அதுக்கப்புறம் 90 டிகிரி ஆக்டிவேட் பண்ணியாச்சா? அடுத்தது 135 டிகிரி. ஸோ 135 டிகிரினா பியும் சியும் ஆக்டிவேட் பண்ணுங்க. ஸோ பியும் சியும் ஆக்டிவேட் பண்ணுங்க, மீதி எல்லாம் நீங்க 0 போட்டுருங்க. 0. அடுத்தது 135 முடிஞ்சிச்சு. அடுத்தது 180 டிகிரி. 180னா சியை மட்டும் ஆக்டிவேட் பண்ணுங்க. ஸோ 180னா சி மட்டும் ஆக்டிவேட் பண்ணுங்க. ஸோ 1 0 0 0. சி முடிஞ்சிருச்சு. அடுத்தது 180 முடிஞ்சிருச்சு. அடுத்தது 225னா சியும் டியும் ஆக்டிவேட் பண்ணுவோம். ஸோ சியும் டியும் ஆக்டிவேட் பண்ணிட்டு மீதி எல்லாம் 0 போட்டுருங்க. அதே மாதிரி உங்களுக்கு 275 ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ டி மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும். அப்போ 1 0 0. அடுத்தது 360. 360னா ஜீரோங்கிற ஒரு பிளேஸ்ல ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஏ பிளேஸ்ல ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ 1 0 0 0. ஸோ இதோட ஷார்ட்கட் ஹெச்ஆர் டெசிமல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஏவோட வேல்யூ 1 வச்சுட்டு, பியோட வேல்யூ 2 வச்சுட்டு, சியோட வேல்யூ 4 அண்ட் டியோட வேல்யூ 8. ஓகே, ஸோ இது நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஹெச்ஆர் டெசிமல் இப்போ எடுக்கணும். ஸோ ஹெச்ஆர் டெசிமல் எடுத்தா வெயிட் மினிட் ப்ரோ, வெயிட் மினிட், நான் இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். இதை எரேஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து ஹெக்ஸாடெசிமல்னா டெசிமல்னா இப்போ நம்ம வந்து பைனரி டு ஹெக்ஸாடெசிமலா கன்வெர்ட் பண்ணுவோம். கன்வெர்ட் பண்றப்ப ஸோ ஆக்டிவேட் ஆயிருக்கிற பின் 1. இப்போ 0x 0x 0 ஏன்னு வருமா? 0x 0 1ன்னு வரும், பக்கத்துல 1 இருக்கு. ஸோ 1. அதே மாதிரி 1 1 இருக்கு. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணுங்க. 2 + 1 3. ஸோ 0x 0 3. அதே மாதிரி இங்க 1 இருக்கு. ஸோ 2. 0x 0x 0 2. அதே மாதிரி 1ங்கிற கண்டிஷன் முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு? 2. அதுக்கப்புறம் 0x 0 6 4 + 2. ஏன்னா இது ரெண்டு ஆக்டிவேட் இருக்கு. ஸோ 0x 0 6 4 + 2 6. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சீங்கிறது ஃபோர்த்து. ஸோ வந்து 0x 04 0x 04 இது ஆக்டிவேட் இருக்கு. அடுத்தது 9 10 8 + 4 8 + 4 12. ஸோ 12ங்கும் போது உங்களுக்கு 0x 03 0x 03. அதே மாதிரி டி அப்போ 0x 08, அடுத்தது 0x 01 0x 08 0x 01. ஸோ உங்களுக்கு கிடைச்ச ஹெக்ஸாடெசிமலோட வேல்யூ. ஸோ உங்களுக்கு ஒரு மோட்டர்ல 360 டிகிரி ரொட்டேட் பண்ண வைக்கணும்னா உங்களுக்கு 9 செட்ஸ் ஆஃப் ஆங்கிள் நீங்க வந்து டினோட் பண்ணாதான் உங்களுக்கு 360 டிகிரி வந்து உங்களால கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் உங்களால ரன் பண்ணிருக்க முடியும். ஸோ இப்போ அதோட ப்ரோக்ராம் பார்ப்போம். இப்போ அதோட ப்ரோக்ராம் இது எப்படி இருக்க போகும், அப்போதான் இதோட வேல்யூஸ் எடுத்து அந்த ப்ரோக்ராம் நான் போய் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து உங்களோட எம்பி லேபை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எம்பி லேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஃபைலுக்கு போயிடுங்க. ஃபைல் போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் தான். நியூ ப்ராஜெக்ட் வந்து மைக்ரோசிப் எம்ப்ளாய்ட் இருக்கோ இந்த ஸ்டாண்டர்டான ப்ராஜெக்ட் வந்து நெக்ஸ்ட் கொடுங்க.
அப்புறம் ஆல் ஃபேமிலிஸ்ல போய் உங்களுக்கு என்ன இதோட இது வந்து மிட் ரேஞ்ச் 8 பிட் எம்சியூ. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு எம்சியூ 1910 இருக்கும். அங்க போய் உங்களுக்கு என்ன மைக்ரோ கண்ட்ரோலர் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு வந்து பிக் வேணும். ஸோ பிக் 16F877A, இந்த பிக் தான் நம்மளுக்கு தேவை. இந்த பிக்கை நீங்க கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்க கம்பெனியில் லோட் ஆகும். கம்பெனியில் லோட் ஆகணும் இங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோடனே உங்களோட ப்ராஜெக்ட் நேம் உங்களுக்கு எது வேணும், நான் வந்து என்ன கொடுத்துக்கிறேன்னா எம்ஐன்னு கொடுத்துக்கிறேன், மோட்டார் இன்டர்ஃபேஸ். ஸோ ஃபினிஷ். ஃபினிஷ் கொடுத்தா ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் ஏற்கனவே இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் டெலிட் பண்ணிடணும். இல்லைன்னா அது வந்து கன்சிடர் பண்ணிக்கும். முன்னாடி இருக்கிற எரர் ஏதோ முன்னாடி ப்ராஜெக்ட்ல நீங்கள் ஏதோ எரர் பண்ணீங்கன்னா அதோட எரர் வந்து இந்த புதுசாக பண்ணுற ப்ரோக்ராம்ல அந்த எரர் வந்து காணும். ஸோ இதில் வந்து சோர்ஸ் போயிட்டு சோர்ஸ் ஃபைல் போயிட்டு நியூ போயிட்டு சி மெயின் ஃபைல் போகிறேன். சி மெயின் ஃபைல் போயிட்டு உங்களுக்கு என்ன வேணும், நான் எம்ஐ கொடுத்துருக்கேன். எம்ஐ ஃபினிஷ். ஃபினிஷ் ஃபினிஷ் கொடுத்தோடனே எடிட் பண்ணிட்டு ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஆஷ் இன்க்ளூட் ஸோ ஆஷ் இன்க்ளூட் ஹெட்டர் ஃபைல் போட்டுக்கணும். ஹெட்டர் ஃபைல் வந்து என்ன மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவோம் அந்த மைக்ரோ கண்ட்ரோலோட ஹெட்டர் ஃபைல் பிக் டாட் ஹெச். அடுத்தது ஆஷ் இன்க்ளூட் என்ன கம்பைலர், ஐடெக் கம்பைலர். ஸோ ஐடெக் கம்பைலர் டாட் ஹெட்டர் ஃபைல் டாட் ஹெச். அதுக்கப்புறம் டிஃபைன் பண்ணும். ஸோ டேட்டா பின்ஸ்லாம் நம்ம டிஃபைன் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால நம்ம டிஃபைன் பண்ணி நான் ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். வேரியபிள் கொடுத்துட்டு எந்த போர்ட்ல நாம டிஃபைன் பண்ண போறோம்னா போர்ட் சீரை நான் டிஃபைன் பண்றேன். அடுத்தது நம்மளோட டிலே ஃபங்க்ஷன் எடுக்கணும். ஸோ வாய்டு டிலே இன்ட் ஏ. இது வந்து ஒரு அன்னோனான வேரியபிள். அடுத்தது இன்ட் ஐ கமா ஜேங்கிறது நம்மளுக்கு நோன் வேரியபிள். அடுத்தது ஃபார் ஐ ஈக்குவல் டு 0, ஐ கிரேட்டர் தென் ஏ, ஐ பிளஸ் பிளஸ் ஸோ இது தனியோட ஃபார் ஜே ஈக்குவல் டு 0, ஜே கிரேட்டர் தென் 1000, ஜே பிளஸ் பிளஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பண்ணிட்டு செமிகாலன் முடிச்சு அடுத்தது உங்களோட வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன். வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன்ல உங்களோட ட்ரை ஸ்டேட் பின்னு உங்களோட என்னென்ன ஃபங்க்ஷன் தான் நீங்கள் எழுதணும். ஸோ நான் ட்ரை ஸ்டேட் என்ன போர்ட், சி போர்ட். ஸோ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நான் இதுதான் கண்டிஷன், 0 கண்டிஷன் இருக்கும். அடுத்தது உங்களோட வைல் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்ணிட்டு லூப் ஆகும். ஸோ லூப் ஆனோடனே உங்களுக்கு மோட்டார் எப்படிலாம் என்ன டிகிரிலாம் ரன் ஆகணுங்கிற இது நீங்கள் கொடுக்கணும். ஸோ நான் 0x01 அப்புறம் ஒரு டிலே உங்களுக்கு வேணுங்கிற டிலே நீங்கள் கொடுத்துக்கலாம். 10 கொடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கடைசி வரைக்கும் எழுதணும். ஸோ மோட்டர் ஈக்குவல் டு 0x03. அடுத்தது டிலே, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டிலே கொடுக்கணும். அதுக்கப்புறம் மோட்டர் ஈக்குவல் டு இங்கே இது வராது. ஸோ மோட்டர் 0x03 0x02. அதுக்கப்புறம் ஒரு டிலே அடுத்தது அதுக்கப்புறம் என்னது மோட்டர் ஈக்குவல் டு 002. அடுத்தது 0x06. ஆக்சுவலாக இந்த வேல்யூல நம்ம ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். டிலே 10. அடுத்தது நான் காப்பி பண்ணி ஒவ்வொரு டைம் இது பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ அதை நான் காப்பி பண்ணிட்டேன். ஸோ காப்பி பண்ணிட்டு மோட்டர் ஈக்குவல் டு 006ன்னு வந்துச்சு. நான் 0x04. அடுத்தது ஒரு டிலே. அடுத்தது மோட்டர் ஈக்குவல் டு 0x0c. அடுத்தது டிலே. அதுக்கப்புறம் மோட்டர் ஈக்குவல் டு 0x08. அடுத்தது ஒரு டிலே. அதுக்கப்புறம்
மோட்டர் கொடுத்தாச்சு. அடுத்தது மோட்டர் ஈக்குவல் டு 0x 09 வரும். அதுக்கப்புறம் டிலே ஒன்று கொடுக்குறோம், டிலே 10. அதுக்கப்புறம் இன்னொரு மோட்டர் ஈக்குவல் டு 0x 01 கொடுத்தோன்னே அப்புறம் டிலே கொடுத்துரும். டிலே கொடுத்தோன்னே இப்போ ரன் பண்ணி எல்லாமே கரெக்டாக போட்டுக்கணும், கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் ரன் பண்ணுங்க, ஏதோ எரர் வருதுன்னு பார்ப்போம். ஸோ பில்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து MI.cங்கிற இதில் இருக்கும். ஸோ அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க, ப்ரோடேஸ் ஓப்பன் பண்ணிட்டு. ஸோ ப்ரோடேஸ் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஸோ பண்ணிட்டு அடுத்தது நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் போய்க்கோங்க. நியூ ப்ராஜெக்ட் போயிட்டு உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் வேணுமோ அந்த ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. MI கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கிரியேட் நியூ ப்ராஜெக்டில் உங்களுக்கு என்ன இது வேணும், நான் 18 எடுத்துக்கிறேன். இங்கே அடுத்தது இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்தோன்னே உங்களுக்கு நியூ ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடும். ஸோ கிரியேட் ஆனோடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சோர்ஸ் கோடை நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு இந்த இதை நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் ஆப்ஜெக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களுக்கு என்ன பிக் வேணும், பிக் 16F 877Nங்கிற பிக் வேணுமா? ஸோ அந்த பிக்கை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அடுத்தது நம்ம என்ன கொடுக்கணும்னா L293D கொடுக்கணும். அது வந்து அதான் இந்த மோட்டார் டிரைவர் நான் முன்னாடியே சொல்லிக்கோமா, அது 12 வோல்ட் எடுத்துக்கும். L293 L293D வந்துச்சு. ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஸ்வல் நீங்கள் சர்க்யூட் கனெக்ஷன் கொடுத்துருங்க. இந்த எனேபிள் பின் இந்த எனேபிள் பின் கனெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதோட இது கனெக்ட் ஆகணும். இதையும் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணோடனே இங்கே நீங்கள் ஒரு பவர் சப்ளை கொடுக்கணும். ஸோ இங்கே ஒரு பவர் சப்ளை கொடுத்துருங்க. இங்கே இருக்கிற போனால் இங்கே வச்சுக்கிறேன். இங்கேருந்து இங்கே நான் கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இன்புட்லாம் நீங்கள் போர்ட் C தானே கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த போர்ட் சியோட இதுலலாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு கனெக்ஷன் கொடுத்துருங்க. ஸோ கனெக்ஷன் கொடுத்துட்டு அடுத்தது நீங்கள் இந்த மோட்டர் எடுத்துக்கோங்க, ஸ்டெப்பர் மோட்டர். ஸ்டெப்பர் மோட்டரில் இந்த இதில் வந்து 3 பின்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பின்னும் லாஸ்ட் பின்னும் அவுட்புட்டு, நடுவில் இருக்கிறது எனேபிள் பின். ஸோ அதை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிட்டு ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் அவுட்புட் பின்ஸு. ஸோ இதெல்லாம் அவுட்புட் பின் கொடுத்துருங்க. ரெண்டு இதுவும் அவுட்புட் பின்ஸ் தான். அடுத்தது இந்த இந்த இது வந்து இந்த அவுட்புட்டோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ஷன் முடிய போகுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எனேபிளோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனேபிள் பின்னோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நான் எனேபிள் பின்னோட நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். எனேபிள் பின்னோட கனெக்ட் பண்ணோன்னே அடுத்தது இங்கே எடிட் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு உங்களுக்கு என்ன இது வேணுமோ அந்த இதில் போட்டு நீங்கள் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். என்ன ஃபோல்டரில் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோல்டரில் போய் நீங்கள் ஃபோல்டரில்
உங்களுக்கு ரன் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து எம்ஐ ஒன் டாட் எஸ்ங்கிற ஃபோல்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். டிஸ்ட்ங்கிறது ஸ்டார்ட் பண்ணிக்கோம். டிஃபால்ட்டு ப்ரொடக்ஷன் போயிட்டு ஹெச்ங்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இதை ரன் பண்ணி பாருங்க. ஸோ இங்கே வந்து நம்ம இன்னும் கிரவுண்டே பண்ணல. ஸோ கிரவுண்ட் பண்ணிடலாம். ஸோ கிரவுண்டு கிரவுண்டு கிரவுண்ட் கிரவுண்ட் ஸோ கிரவுண்ட் பண்ணிட்டேன். கிரவுண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது பார்க்கலாம், நீங்களே பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இருக்குது, 45 இருக்கா, அதுக்கப்புறம் 225 வருதா, 270 வருதா, 315, இது நெகட்டிவ் சைடு 90, 45, 225, 270, 315. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுப்பீங்களோ அந்த வேல்யூஸ் தான் உங்களுக்கு இதில் ஆங்கிள்ஸாக டினோட் பண்ணி ஸ்டெப்பர் மோட்ல உங்களால் ரன் பண்ண வைக்க முடியும். ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.